ஒரு ஆளை தெரிவு செஞ்சு அவைக்கு வந்துட்டு சிங்கப்பூர் போகிறதுக்கான டிக்கெட் அப் அண்ட் டவுன், அதாவது இலங்கையிலேருந்து சிங்கப்பூர் போகிறது, சிங்கப்பூர்லேருந்து திருப்ப இலங்கைக்கு வர்றதுக்கான பொத்துவில் பாயிண்ட் இல்லாட்டிக்கு கொட்டுக்கல் பீச்னு தான் இந்த இடத்த சொல்லிவினோம். சீரியஸா உடுப்பு துவைக்கிறதுக்கு பனம்பழம் யூஸ் பண்ணது. உடுப்பு துவைக்கிறது உண்மையா? சோப். ஓ இல்லை காட்ஸில் யாரும் கழுதை இந்த மறைஞ்சிருக்கிற இடத்துக்குள்ளேயும் பாருங்க அதிகளவாக வெளிநாட்டு பயணிகள் தேடி தேடி வரையணும். நல்லா இருக்குது. இது நல்ல கேம்பிங் ஸ்பாட்டாக கூட யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி. வாடியில் தான் நாங்கள் படுத்துகிறாங்க. பெரிய கலப்பு இங்கால மண்டுட்டுக்கு இங்கால கடற்கரை இடங்கள்லாம் அப்படியே புகார் மூட்டமாக தானே இருக்குது. 100 மீட்டர்கிட்ட கடல் நல்லா உள்ளது. இப்போ வந்து கடல் அரிச்சு தமிழாக்கல சரிண்ணே, தமிழாக்கல அதான் பயங்கர கலை. என்ன எங்கெங்க என்ன சர்ஃபிங் பண்ணலாம்? இப்போ 1 hour 1000. ரைட் ரைட். ஒரு நாளைக்கு 3000 ஃபுல் டேக்கு. இப்போ 3வது தடவையும் முடிச்சு இந்த ஜப்பானில் வந்து நிலநடுக்கத்தால் வந்து அமெரிக்கா, ரஷ்யா. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கு எங்களுடைய வேன் பயணத்தில் 45வது நாளில் நாங்கள் இருக்கிறோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அருகம்பையில் இருந்தோம். நாங்கள் அருகம்பையில் வேன் வந்து கராச்சியில் பழுதாகி நின்றது. ஸோ அதோட விஷயங்கள் எல்லாத்தையும் முடித்தது. அப்புறம் முன்சிஃப் வந்திருந்தவர். முன்சிஃப் வந்து பேராகிளைடிங் எல்லாம் செஞ்சவர். ஸோ அந்த விஷயங்களை எல்லாம் பார்த்துருப்போம். இன்றைக்கு நாங்கள் அருகம்பையில் இருந்துட்டு அம்பாறைக்கு போக வேண்டிய நேரம். ஏனெண்டா எனக்கே வடிவ தெரியல எங்கே போகிறோம் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி நடக்கிற விஷயங்களை நீங்கள் அப்படியே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் நேற்று வந்துட்டு இந்த வாடியில் தான் நாங்கள் படுத்துகிறாங்க. நானும் புவனேஸ்வரனாவும் வளம் மாதிரி படங்க விரிச்சிட்டு இதில் படுத்துனாங்க. நல்ல குருவி சத்தம் கொண்டு விடிய கேட்டுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்குள்ள ஒரு சின்ன கூடு மாதிரி வச்சிருக்கணும். எக்கச்சக்கமான குருவிகள சத்தமெல்லாம் கேட்குது. ஓகே, இன்றைக்கி 45வது நாள். இன்னும் ஒருத்தருமே எழும்ப இல்லை. முன்சிஃப் மட்டும் எழும்பி இருக்கிறார். வணக்கம் முன்சிஃப். எப்படி இருக்கு 2 நாள் நீங்கள் இருந்திருக்கீங்க? நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. டயர்ட் ஆகல இன்னும். சரி, இந்த பகுதிகளில் எல்லாம் பார்த்திங்கன்னா வளமையாக வந்துட்டு கரவேலை இழுக்கிறவை. இப்போ வந்து அந்த மீன் படுறையில் அதால் வந்துட்டு கரவேலை இந்த டைமுகள் இழுக்க மாட்டினுமா. ஸோ மீன் படைகளில் தானே கரவேலையுமே இழுக்கலாம். ஸோ கரவேலை இழுப்பினும் இந்த டைமுகளில் ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு வந்துட்டு இழுப்பினும். ஸோ அந்த டைமுகளில் நீங்கள் கரவேலை இழுக்கிறதையும் பார்த்துக்கொள்ளலாம். அப்படி கரவேலை எல்லாம் இழுக்கணும்னு சொன்னால் அருகம்பை வந்துட்டு சீசன் இல்லாமல் போயிருக்குமென்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஜப்பானில் வந்துட்டு சுனாமி எச்சரிக்கை வந்திருக்கு. ஸோ ஜப்பான்லேருந்து சுனாமி அதிர்வு அலைகள் வந்து ரஷ்யாவுக்கெல்லாம் போயிட்டு அலையெல்லாம் அடித்து அங்கே சுனாமி ஏற்பட்டிருக்கு. ஸோ அதால் நேற்றையிலேருந்து இந்த வானம் வந்துட்டு விடிய கொஞ்சம் இருட்டும் மப்பும் மந்தாரம் மாதிரி தான் இருக்குது. ஸோ கிளம்பி நேற்று வீடியோக்கள்லேயும் கமெண்ட் பண்ணியிருந்தேன் நீங்கள். ஸோ இங்கேயும் அப்படித்தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் சூரியன் உதிச்சு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த பனிப்புகார் மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் அப்படி பனிப்புகார் மாதிரி தெரியலை, ஏனோ தெரியலை. ஆனால் என்னுடைய கண்ணால் பார்க்க இந்த இடமெல்லாம் பனிப்புகார் இருக்கிற மாதிரி அப்படியே இருக்குது. ஸோ வளமை மாதிரி முன்சிஃபாக்கள் காருக்குள்ளேயே படுத்தவை. காருக்குள்ளே கொஞ்சம் நல்ல நித்திரை வந்தது, கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்டா நேற்று வந்து எனக்கு சரியான நித்திரை இல்லை. அப்போ வந்துட்டு சீட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இருந்தால் நல்ல நித்திரை வந்தது. அங்கால வளம் மாதிரி அலசினாவும் சரினும் வேனுக்குள்ளே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெஷ் ஆகும். அந்த வாடிக்கு முன்னால் தான் இருந்து நாங்கள் அங்கே ஃப்ரெஷ் ஆகலாம். ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து நான் உங்களோட காட்சி கொள்கிறேன். சரி, இப்போ நாங்கள் இதில் போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். என்ன பிரச்சனைன்னா இங்கே வந்துட்டு ட்ரிப்பிள் இது, அதாவது மோட்டர்லேருந்து தண்ணி எடுக்க கொஞ்சம் நேரத்தில் ட்ரிப்பிள் இது, அதால் போதிய அளவு தண்ணி இல்லை. அப்போ நாங்கள் ப்ரஷ் மட்டும் பண்ணிவிட்டு மூமெல்லாம் கை கால் கழுவிட்டு வந்துட்டோம். இப்போ இதிலே இருந்துட்டு நாங்கள் வளமையாக போகிற இடத்துக்கு போகிறோம். குட் மார்னிங். இதில் பாருங்கள், ஒரு வெளிநாட்டு ஆள் வந்துட்டு ஜோக்கிங் போய் கொண்டிருக்கிறேன். ஸோ நாங்கள் இதில் இருந்துட்டு அருகம்பை பார்க்கிங் லோட்டுக்கு போகிறோம். அங்கே போனால் 100 ரூபா பே பண்ணிவிட்டு குளிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், வாஷ்ரூமும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நம்ம ஒருத்தருமே எழும்பே இல்லை. ஸோ அதால் நான் அடுத்தது முன்சிஃப் ஹிமாஸ் எல்லாருமே போயிட்டு சர்ஃபிங் பண்ண போகிறோம். ஒரு 2-3 மணித்தியாலம் வளமையாகவே இப்படி தான் லேட்டாக தான் எழும்புறவ. நான் அவ்வளோத்துக்கு டயர்ட் தானே. ஸோ
ஸோ அந்த டைமில் வந்துட்டு சும்மா தான் இருக்கிறது. ஸோ இன்றைக்கி முன்சிப் இருக்கிறபடியாக வெஹிக்கிளில் அதில் போயிட்டு இந்த டைமையும் பிரயோசனப்படுத்தலாம். கடைசி நாள் நாங்கள் இங்கே இருக்க போகிறோம். அதால் கொஞ்சம் நேரம் சர்ஃபிங் பழகினா நல்லா இருக்கும். இதில் இருந்துட்டு போயிட்டு சர்ஃபிங் பழகுவோம். ஓகே, இப்போ நாங்கள் இந்த சர்ஃபிங் பழகிற அருகம்பே பீச் கடைக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நாங்கள் ரெண்ட் பண்ணி கொள்ளலாம். வாடகைக்கு வந்துட்டு ஒரு மணித்தியாலத்துக்கு 1000 ரூபாய்க்கு இந்த சர்ஃப் போர்ட் தெரிவினோம். ஸோ 2 சர்ஃப் போர்ட் எடுப்போம், 3 பேர் இருக்கிறோம். ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணி மாறி ரொட்டேஷனில் அப்படியே சர்ஃபிங் பண்ணலாம்னு சொல்லி எல்லாருமே கேட்டவன். புவனேஸ்வரன், ஜெரின் எல்லாருமே கேட்டவன். ஆனால் இன்றைக்கி தான் கடைசி நாள் அருகம்பையில் நிற்க போகிறோம். அதால் இதுக்கு பிறகு எப்போ நாங்கள் இந்த பக்கம் வெறும் முதலியாக வந்தாலும் இதே மாதிரி கடல் இருக்காது, கருப்பு கலரில் இருக்கும். போன முறை ஆஃப் சீசனில் வந்த டைம் நாங்கள் பார்த்தனாங்க. அதால் இப்போயே போயிட்டு டைம் இருக்குது ஒரு கொஞ்சம் நேரம், அதுக்குள்ளே ஒரு 1 ஹவருக்குள்ளே சும்மா சர்ஃபிங் நாங்களே செல்ஃபாக பண்ணி பார்ப்போம். நீங்கள் கைடோடு வந்து எடுக்கிறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 5000 ரூபா. 5000 ரூபாய்க்கு அவன் வந்துட்டு உங்களுக்கு பேசிக்கான ட்ரைனிங் அதெல்லாம் சொல்லி தந்துட்டு அதுக்கு பிறகு உங்களை கடலுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் அவள் எப்படி சர்ஃபிங் பண்ணலாம்னு சொல்லி அவையே உங்களுக்கு கைட் பண்ணி உங்களுக்கு சொல்லித் தருவினோம். அதுக்கு பிறகு நீங்களாக செல்ஃபாக பழகிறதா நல்லா. எப்போயுமே ஒரு விஷயத்தை நாங்கள் பேசிக்காக பழகிட்டு மிச்சத்தை நாங்கள் செல்ஃபாக பழகினோம்னா பழகிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதனால் ஃபுல்லாக ஜூஸ் பார், ஹோஸ்டல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. இரவுக்கெல்லாம் பயங்கர க்ரௌடாக இருக்கும், ஹேப்பனிங்காக இருக்கும். இரவு ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் இந்த அருகம்பை ஃபுல்லாக பார்ட்டி வைப்பில் தான் இருக்கும். விடிய காலமாக இது வந்து இந்த நோமலாக ஆக்கள் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இந்த சர்விங் பண்ணுற ஆக்கள் மட்டும் 5:30லேருந்து தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், விடிய காலமே சர்ஃப் போட்டை கொண்டு போயிட்டு பழகிட்டு போய் கொண்டிருக்கணும். இந்த சர்ஃப் போட்டில் 2 சர்ஃப் போட் இருக்குது, 2 வகையான சர்ஃப் போட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூட இருக்கலாம். ஒன்று வந்து சாஃப்ட் போட், ஹார்ட் போட். சாஃப்ட் போட் தான் வந்துட்டு நாங்கள் பழகிறது. ஹார்ட் போட் தான் வந்துட்டு பிறகு நல்லா ட்ரெயின் பண்ண ஆக்களுக்கு சின்ன போர்டாக இருக்கும். ஸோ அந்த சின்ன போட்டில் வந்து பேலன்ஸ் பண்ணுறதெல்லாம் கஷ்டம். எங்களுக்கு வந்துட்டு 8 அடி போட் இல்லை 9 அடி போட் தான் தெரிவினோம் ஸ்டார்ட்டில் பழகிறதுக்கு. ஜப்பானில் வந்து சுனாமி எச்சரிக்கை விட்ட அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்துட்டு இந்த பகுதியில் கொஞ்சம் அலை வந்துட்டு மேலே வந்த மாதிரி இருக்குது. அங்கே பாருங்கள், அந்த இடத்துக்கெல்லாம் நார்மலாக அலை போகாது. ஸோ இந்த இடத்துலலாம் அலை நல்லா வந்திருக்கு. அலை வந்து மேலே எல்லாம் தண்ணி ஏறிட்டுங்க. இந்த இடத்துக்கெல்லாம் தண்ணி ஏறாமல் இருந்தது. சரி, ஓகே. இப்போ இதில் சர்ஃப் போட் வாங்குவோன்னு சொல்லி வந்து நாங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் சர்ஃப் போட் கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த இடத்த பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நாங்கள் சர்ஃப் போட் வாங்க போகிறோம். அன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் சைஸ் சின்ன பழகின மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ எங்கிட்ட சைஸுக்கு வந்துட்டு 8.6 அது சரியாக இருக்குமான மாதிரி சொன்னவன் கணக்கு இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு ஹார்ட் போட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு ஹார்ட் போட். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி கொஞ்சம் பேலன்சிங் எல்லாம் பழகினா அப்புறம் தான் இந்த போட் தெரிவினோம். இது வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அளவில். ஸோ இது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, பேலன்ஸ் பண்ணுறது எல்லாம் வந்தால் தான் அது பழகலாம். இதில் பாருங்கள், வடிவாக எல்லாருமே சர்ஃப் பண்ணினோம். நேற்று பார்த்த நாங்கள் ஒரு ஆள் வந்துட்டு சர்ஃப் போர்டில் தலைகீழாக நின்றவர். எல்லாருமே பேலன்ஸ் பண்ண கஷ்டப்பட்டு கொண்டு கேட்க ஒரு ஆள் மட்டும் சர்ஃபிங்கில் தலைகீழாக நின்று சர்ஃப் பண்ணுறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. சரி, ஓகே. இப்போ கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலத்துக்கிட்ட நாங்கள் உள்ளுக்கு போட்டை வந்து ரெண்ட் பண்ணிட்டு போனாங்க. இன்றைக்கு நாங்கள் கைடு யாருமே கொண்டு போயிடல. அதால் சரியாக கஷ்டப்பட்டோம். நாங்கள் ஒரு 2 அலை தான் பிடிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கட்டாயமாக ஒரு மெண்டர் இல்லாட்டி ஒரு கோச் ஒரு ஆள் வேணும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா புதுசாக பழகிறீங்கன்னா கட்டாயமாக ஒரு கோச் எடுத்துக்கொள்ளுங்க. அதை வந்துட்டு இந்த அலை வரைக்கில் சரியான அலை வைக்க தெரியும். அதை வந்துட்டு அந்த அலை வரைக்க தள்ளி விடணும். தள்ளிக்க தான் கொஞ்சம் ஃபோர்ஸ் வரும். அப்படி இல்லாட்டிக்கு பெடல் பண்ணணும். பெடல் பண்ணால் இந்த ஷோல்டர் எல்லாம் சரியாக சுடும். இங்கேருந்து அலைக்கு எதிரால் அப்படி பெடல் பண்ணிட்டு போய் அலைக்காக காத்திருக்கணும். அப்படியெல்லாம் காத்திருந்து சரியான அலை வந்து எழும்போணும். அது 100ல் ஒரு 5% 10% தான் சரியாக இருக்கும். மிச்சம் எல்லாம் எனர்ஜி லாஸ் தான். ஆனால் நல்ல ஒரு எக்ஸசைஸ். எப்படி கலை ப்ரோ? பயங்கர கலை. என்ன நாங்களாகவே வெளியே வந்துட்டோம். ஸோ இங்கால பிளேன் டீ குடிப்போம்னு சொல்லி நிற்கிறோம்.
ஸோ இந்த இடத்துல தான் பழகினாங்க. நல்லா இருந்தது. சர்ஃப் போர்ட் எல்லாம் பயங்கர புதுசு. சில இடத்துல செகண்ட் ஹேண்ட் போட் எல்லாம் இருக்குது. ஓகே, இன்றைக்கி ரொட்டியும் சம்பளம் லைட்டாக சாப்பிடுவோம். ஏன்னா பயங்கர கலை பசி. இது வந்து எங்களை காலமாக சாப்பாடு இல்லை, ஆனால் சரியாக பசிக்குது. அதால் மெல்லமாக சாப்பிடுவோம். அங்கே நண்பர்களோட போயிட்டு காலமாக சாப்பாடு பெருசாக சாப்பிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பாக வந்துட்டு பழகினோம், செஷன் மாதிரி கொடுப்பினோம் உள்ளே போகிறதுக்கு முன்னே. ஸோ அந்த இது வந்து நடந்து கொண்டிருக்கு. நெஸ்டமோல் இந்த டேஸ்ட்டே தெரியுது இல்லை. என்னடா காவாசி கடல் தண்ணியாக வந்துட்டு குடிச்சிட்டேன். அலை வரைக்கும் அங்கே அலை பக்கம் போயிட்டேன். அப்போ காவாசி தண்ணி வாய்க்க போய் வாயெல்லாம் உப்பு கிடைக்கும். ஓகே, இப்போ நாங்கள் இங்கே வந்துட்டு குளிச்சுட்டு போகிறோம். ஏன்னா அங்கே வந்துட்டு நாங்கள் குளிக்க இயலாது. ஸோ மெட்டாக்கள் வந்துட்டு இப்போ சாப்பிட்டு கொண்டு நிற்கணும். நாங்கள் அவடத்தை போயிட்டு அடுத்ததாக ஒரு பீச்சுக்கு போக போகிறோமா. ஸோ அந்த பீச்சுக்கு அடுத்ததாக போவோம். ஓகே, இப்போ நாங்கள் சாப்பிடுவோம்னு சொல்லி வந்திருக்கோம். நானும் முன்சிஃபும் ஹிமாஸும். அவன் வந்துட்டு சாப்பிட்டுணுமா. ஸோ நாங்கள் டீயை குடிச்சிட்டு பரோட்டா சாப்பிட்டு போவோம். இங்கால போகிற பகுதிகள் எல்லாம் பாருங்கள், வயல் வந்துட்டு அறுவடை செஞ்சுட்டு இப்போ வந்து கொளுத்தி வச்சிருக்கணும். எல்லாமே கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள், நெல் வயல் எல்லாமே. அதுக்கு பிறகு இதை வந்துட்டு பசலையாக பயன்படுத்திக்கணும். இந்த சாம்பல்களை போகிற இடங்கள்லாம் அப்படியே புகார் மூட்டமாக தானே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஊரணி என்ற இடம். இந்த ஊரணி என்ற இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் போகுது. இந்த பாலத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா போட் சஃபாரி எல்லாம் போகிறது. ஸோ வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எல்லாமே இந்த இடத்துல போட் சஃபாரி கூட்டிகிட்டு போனவங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த இடத்துலையும் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கடைசியாக நாங்கள் வந்துட்டு அப்படியே கொட்டுக்கல் பீச் அடிக்க வந்திருக்கிறோம். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சு கிடக்கிற ஒரு பீச் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பீச்சுக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். இந்த இடத்துலையும் பாருங்க பயங்கர அலையாக இருக்குது. சின்ன சின்ன ரெசார்ட்டுகள், மற்றது சர்ஃபிங் பழக்கி கொடுக்குற இடங்கள், ஹபானாஸ், அப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இதில் இருக்குது பாருங்க. பாபர் பாயிண்ட்னு சொல்லியும் ஒரு பாயிண்ட் போட்டிருக்கு. என்னென்னு தெரியலை, கூகுள் மேப்லேயுமே போட்டிருந்தது பாபர் பாயிண்ட்னு சொல்லி. இந்த மறைஞ்சிருக்கிற இடத்துக்குள்ளேயும் பாருங்க அதிகளவாக வெளிநாட்டு பயணிகள் தேடி தேடி வரணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பொத்துவில் பாயிண்ட் இல்லாட்டிக்கு கொட்டுக்கல் பீச்னு தான் இந்த இடத்த சொல்லுவேணும். ஸோ இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த இடத்துக்குள்ளேயும் பாருங்க அதிகளவாக வெளிநாட்டு பயணிகள் வந்துட்டு இதில் இருக்கணும். ஸோ இதுக்குள்ளேயுமே வந்துட்டு சர்ஃபிங் பண்ணக்கூடிய மாதிரி இடங்கள் இருக்குது. இப்படி உள்ளுக்கு போயிட்டு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, இப்போ முன்சிப் வந்துட்டு இதில் பனம் மரத்துக்கு கீழே நின்று பனம் பழம் விழுந்தது. ஏரி பிச்சை நீங்களாம் விழுந்ததா? ஏரி முத்தில் தட்டி பார்த்து சின்ன வயசில் அந்த பனங்காய் பனியாரம் செய்யணும். ஸோ பாத்திராக்களுக்கு வந்து வாய் ஊறுமனை நினைக்கிறேன். பனங்காய் பனியாரம்லாம் வீட்டை செஞ்சால் சூப்பராக இருக்குது. ஒரு சீசனுக்கு பனம்பழம் எல்லாம் கொண்டு வீட்டு அடியில் கொடுப்பிடும். இப்போ செய்கிறது கங்காள யாழ்ப்பாணத்தில் எனக்கு இருக்குது. பழைய காலத்துல இதெல்லாம் உடுப்பு எல்லாம் துவைச்சவன். சீரியஸா உடுப்பு துவைக்கிறதுக்கு பனம்பழம் யூஸ் பண்ணவன். உடுப்பு துவைக்கிறது உண்மையா? சோப். ஓ, சோப் மாதிரியே பயன்படுத்தினவன். அந்த அழுக்கெல்லாம் எடுக்குமென்னு சொல்கிறவன் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ உடுப்பு காலம் வரைக்கும் நிறைய தேவை கொண்டு போயிது. உண்மையிலேயே பழைய காலத்தில் இந்த உடுப்பு துவைக்கிறதுக்கு பனம்பழம் எல்லாமே பயன்படுத்தினேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். யாராவது வீடியோக்களை கமெண்ட் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ இதில் இருந்துட்டு நாங்கள் அப்படியே அந்த பக்கமாக போகணும். அதில் சின்ன சின்ன பாறைகள் மாதிரி அமைப்பு இருக்குது தானே. ஸோ அந்த பகுதியில் தான் அந்த பீச் இருக்குது. பொத்துவில் வியூ பாயிண்ட்னு சொல்லி போட்டிருந்தது. ஸோ பொத்துவில் பாயிண்ட் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா போன வருஷம் நாங்கள் டுக் ரெண்டில் வந்துட்டு இலங்கையில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் போனாங்க. ஸோ அதே மாதிரி வெளிநாடு சுற்றுலா பயணிகள் இந்த டுக் ரெண்டில் ரெண்ட் பண்ணி போட்டு இந்த பகுதிகளுக்கு வந்திருக்கணும். இங்கே நல்ல ஒரு பீச் ஒன்று இருக்குது.
பொதுவாக இது வந்துட்டு யாருக்குமே தெரியாத மாதிரி மறைஞ்சு தான் கிடக்கு. இல்லாட்டிக்கு இந்த பகுதிகளில் அதிகளவாக வெளிநாட்டு பயணிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் சர்ஃப் லெசனுமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், வி லவ் பொத்துவில் போய் நடு போட்டிருக்கு. ஸோ லகூன் சஃபாரி அதெல்லாமே இந்த இடத்துல இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சீட்டமாக இருக்குது, வளமைக்கு மாறா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன பாறைகள் அமைப்போடு சேர்த்து ஒரு பீச் இருக்குது. அந்த இடத்துல சர்ஃபிங் பழகி கொண்டிருக்கலாம், தெரியுதா? இப்படியே நாங்கள் சர்ஃபிங் போனாங்க தானே, கொஞ்சம் களைச்சிட்டு டயர்டாக இருக்குது. இதில் சின்ன கலப்பு மாதிரி தண்ணி நிற்குது. இதுக்குள்ளே மீன் பிடிச்சு கொண்டிருக்கு வேணா. நல்லா இருக்குது இந்த லொக்கேஷன். இப்படி இதுக்குள்ளே மறைஞ்சிருக்குமென்னு சொல்லி பொதுவாக யாருக்குமே தெரியாது. சுற்றி பார்க்க வராங்களுக்கு வாகனமுமே வரக்கூடிய மாதிரி தார் ரோட் அந்த முடிவு வரைக்குமே இருக்குது. ஸோ அதில் வாகனத்தை விட்டுட்டு நீங்கள் இந்த பகுதியில் வந்துட்டு வடிவாக குளித்து என்ஜாய் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு ப்ரைவேட் பீச் மாதிரி இருக்குன்னு தான் சொல்ல வேணும். பீச்சை பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தூண்டில் அந்த ஐயா வந்துட்டு ஒரு மீனை பிடிச்சிட்டார். ஸோ மீனை கலட்டி அப்படி போடுறார் வேறுங்க. இவடுத்த வருவோம்னு சொல்லிட்டு கிட்ட வந்த உடனே ஐயா தூண்டில் மீன் பிடிச்சிட்டார். இங்கே இருந்து அங்கே மட்டும் சும்மா நடந்து போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது இந்த இடம்னு சொல்லி. ஆனால் மற்ற இடங்களை விட இந்த இடங்களில் ஆட்கள் குறைவாக இருக்குது. ஸோ ப்ரைவேட் பீச் மாதிரி இருக்குது. கட்டாயமாக நீங்களுமே இங்கே வந்தீங்கன்னா வந்து கொள்ளுங்கள். இஞ்சால பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய கலப்பு, இங்கால மண்டுட்டுக்கு இஞ்சால கடற்கரை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்கச்சக்கமான மண்டல் தாவரங்கள் அப்படியே இருக்குது. நல்ல அழகான இடம். எப்படி இயற்கையாக இருக்குன்னு பாருங்க. இந்த பக்கம் ஃபுல்லாகவே அப்படியே கலப்பு தான். அருகம்பையில் இப்படி ஒரு இடம் இருக்கா? எப்படி பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. இந்த பக்கத்தில் பெரிய பெரிய பாறைகள் வந்து அப்படியே இருக்குது. நல்லா இருக்குது. இது நல்ல கேம்பிங் ஸ்பாட்டாக கூட யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கேம்பிங் ஸ்பாட்டுகள் வந்துட்டு இலங்கையில் இருக்கிறது அந்தளவுக்கு பெருசாக இல்லை, 1-2 இடங்கள் தான் இருக்குது. சூப்பராக இருக்குது பீச். சரி, மற்றது இந்த பயணம் வழிக்கிடைக்க நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். சிங்கப்பூர் போகிறதுக்கு வந்துட்டு, அதாவது பயணம் வழிக்கிட்டு குறைஞ்ச செலவில் எல்லா நாடுகளுக்கும் நான் பயணம் செய்கிறேன்னா, ஸோ அதை வந்துட்டு எங்களோட மக்களுக்கும் வந்துட்டு கொடுக்கணும். அதே நேரத்தில் எனக்கு வந்துட்டு இந்தளவுக்கு வளர்ந்த காரணம் அந்த காணொலிகள் பார்த்து தான். ஸோ உங்களுடைய ஆதரவுக்காக தான் நான் இந்தளவுக்கு வந்திருக்கிறேன். அதால் வந்துட்டு யாராவது ஒரு ஆளுக்கு வந்துட்டு இதுவரைக்கும் பயணம் செய்யாது, அதாவது வெளிநாடுகளுக்கு இதுவரைக்கும் பயணம் செய்திருக்கக்கூடாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு குறைஞ்ச பட்ஜெட்டில் எப்படி போகலாம்ன்றதை நான் சொல்லிக் கொடுத்து கொண்டு வரேன் நான் பேக் பேக்கிங் முறையில். அதுக்கு வந்துட்டு ஒரு ஆளை தெரிவு செஞ்சு அவைக்கு வந்துட்டு சிங்கப்பூர் போகிறதுக்கான டிக்கெட் அப் அண்ட் டவுன், அதாவது இலங்கையிலேருந்து சிங்கப்பூர் போகிறது, சிங்கப்பூர்லேருந்து திருப்ப இலங்கைக்கு வரதுக்கான ஃப்ளைட் டிக்கெட்டை நான் கொடுக்குறேன்னு சொன்னான். அதுக்கு பிறகு சிங்கப்பூரில் கஷியனை நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். நாங்கள் சிங்கப்பூர் சீரீஸில் அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வந்துட்டு அங்கே ஒரு டூர் கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த டூர் கம்பெனியால் வந்துட்டு அவர் சொன்னவர், நீங்கள் அங்கே அனுப்பிவிடு, நானே எல்லாத்தையுமே பார்த்துக்கொள்கிறேன்னு சொல்லி, தங்குறது, சாப்பாடு, அங்கே என்ன மாதிரி சுற்றலாம், அந்த எம்ஆர்டி கார்டு எடுக்கணும், ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே கேஷியர் நான் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தார். ஸோ நாங்கள் 2 பேருமே சேர்ந்துட்டு இந்த பயணத்தில்
யாராவது ஒரு ஆளை தெரிவு செய்து அவைக்கு வந்துட்டு சிங்கப்பூருக்கு போகிறதுக்கான முழு ட்ரிப்பில் ₹1 கூட செலவழிக்காமல் நாங்களே ஃபுல்லாக, அதாவது அந்த பயணி வந்து செலவழிக்காமல் நாங்களே ஃபுல்லு செலவையும் பார்க்குற மாதிரி யோசிச்சு வச்சுருக்கிறோம். ஸோ இதை ஏற்கனவே முதல் காணொலியில் எல்லாம் சொன்னான். ஸோ இப்போ ஒரு அண்மை காலமாக அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ கிட்டத்தட்ட 20 பேர் வந்துட்டு அந்த ரீல்ஸ் போட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களோட இன்ஸ்டாகிராம், டிக்டாக், அதே நேரத்தில் யூடியூப், ஸோ இவ்வளோத்தையும் வந்துட்டு கட்டாயமாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியா, அதாவது டிக்டாக்கோ இல்லை இன்ஸ்டாவிலையோ நாங்கள் இவ்வளோ காலம் பயணம் செய்திருக்கிறோம். ஆஃப்ரிக்கா, பாகிஸ்தான், வேறு நாடுகளுக்கு பயணம் செய்த வீடியோவை நீங்கள் கட் பண்ணி சின்னதாக ரீல்ஸ் மாதிரி போடணும். ரீல்ஸ் போடைக்கில் அதில் ஹேஷ்டேக் 3 யூஸ் பண்ண வேணும். ஹேஷ்டேக் கஜன் வ்ளாக்ஸ், ஹேஷ்டேக் வேன் லைஃப், கஜன் வ்ளாக்ஸ் வேன் லைஃப் வந்துட்டு நீங்கள் 3 ஹேஷ்டேக் நான் கீழே போடுறேன். இந்த ஹேஷ்டேக்கை போட்டுட்டு ஒரு ரீல்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி போட்டு நீங்கள் வந்துட்டு எனக்கு அதை அனுப்பினீங்கன்னு சொன்னால் உங்களோட பேர் விவரங்களோட நான் உங்களோட பேர் லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு கடைசியாக அதில் ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு முறையில் நான் தெரிவு செய்து அவை வந்து செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு யாருக்காவது பிரயோசனப்படுற மாதிரி இருந்து இதுவரைக்கும் நீங்கள் இதுவரைக்கும் வெளிநாடுகள் பார்க்கணும்னு சொல்லி ஆசை இருக்கலாம். ஏன்னா நானுமே வந்துட்டு முதல் வந்துட்டு வேறு யாக்கள்கிட்ட காணொலிகள்லாம் தொடர்ச்சியாக பார்க்குறேன். தமிழ் ட்ரெக்கர் அண்ணா, மற்றது வேட்டுகோ மாதவன் அண்ணா, அவை இந்த காணொலிகள்லாம் பார்த்துட்டு நானும் பிற ஒரு கட்டத்தில் வேலையை நிப்பாட்டிட்டு முழு நேரமாக யூடியூப் செய்ய வலிக்கிட்டேன். அதுக்கு பிறகு இது வரைக்கும் ஒரு 11 நாளைக்கு போயிருக்கிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஆசைகள் இருந்தது. ஸோ எங்களோட காணொலியில் பார்க்குற யாராவது ஒரு இலங்கை பிரஜைக்கு வந்துட்டு கட்டாயம் கொடுக்கணும்ன்ற ஆசை, கட்டாயமாக வந்துட்டு அவர் இலங்கை நபராக இருக்கணும். அப்போ தான் எனக்கு மீசி. ஸோ வருங்காலத்தில் குரூப் ட்ரிப் போகலாம்னு சொல்லி யோசிச்சு வச்சிருக்கிறேன். இப்போ எங்களோட ஆக்கள் வந்துட்டு கிணவர் கேட்டுருவே தாய்லாந்து, வேறு நாடுகள், ஆஃப்ரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போங்க, அந்த சஃபாரி போகணும் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நாங்கள் வருங்காலத்தில் ஒரு டூர் கம்பெனி மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி போட்டு இங்கே இலங்கையில் இருந்துட்டு வெளிநாட்டு பயணங்களுக்கு வந்துட்டு குரூப் ட்ரிப் மாதிரி கூட்டிகிட்டு போகலாம்னு சொல்லி யோசிச்சு வச்சிருக்கிறேன். ஸோ உங்களுக்கும் யாருக்காவது இது சம்மந்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண நான் ரெடியாக இருக்கிறேன். கட்டாயமாக என்ன தொடர்பு கொள்ளுங்க. கீழே வந்து தொடர்பு விளக்கம் எல்லாம் கொடுத்து வச்சுருப்பேன். ஸோ இந்த வாய்ப்பை வந்துட்டு சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. சரி வாங்க, இந்த இடத்துலேருந்து அப்படி அங்கால சர்ஃபிங் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல அலசின் அண்ணா, மற்றது புவனேஷ் அண்ணா, ஜெரின் ஒரு சர்ஃப் போட் எடுத்துகிட்டு சர்ஃப் பண்ணினோம். ஸோ நாங்கள் விடியவே சர்ஃபிங் போயிட்டோம். ஸோ அதால் களைச்சிட்டு இந்த இடத்துல நாங்கள் போகாமல் இதில் ஏதாவது ஒரு பாறையில் ஏறி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் அனுப்போம். இதில் ஏதாவது ஒரு கல்லில் ஏறுவோம். ஓகே, இப்போ நாங்கள் இதில் ஒரு பெரிய பாறை மாதிரி எல்லாம் இருக்குது. இந்த பாறைகளெல்லாம் நிற்கிற விதத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்றா அப்படியே அடுக்கின மாதிரி அப்படியே நிற்கிது. நல்ல பலப்பாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் இதில் ஒரு பாறையில் அப்படியே ஏறி இருந்து இந்த வியூ அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஸோ இங்கே எக்கச்சக்கமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்திருக்கணும். இந்த இடத்துல சர்ஃப் பண்ணுறாக்கள் எல்லாருமே பயன்படுத்துகிற அந்த போட் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் போட் தான். அதாவது நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பழகினாக்கள் தான் இந்த இடத்துல சர்ஃபிங் பண்ணி கொண்டிருக்கணும். நீங்கள் சர்ஃபிங் வந்துட்டு இப்போ தான் முதலாக பழகுறீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வராதிங்க. ஏன்னா அலையெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த அலைன்ற உயரமே வந்துட்டு பெரிய உயரம். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் பழகல, அது அவ்வளோ ஃபோர்ஸாக வருது. இதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாக்கள் தான் இதில் பழகி கொண்டு நிற்கணும். ஸோ அவையே வந்து பார்த்திங்கன்னா சிலவில் தாக்குது. இங்கே வருங்க, இது பழகிறதுக்கான இடமே இல்லை. ஏன்னா இந்த சர்ஃபிங் வந்துட்டு நல்ல ஈஸி மாதிரி இருக்கும், பயங்கர எனர்ஜி லாஸ். அதே நேரத்தில் கீழே வந்துட்டு இந்த பாறைகள் இருக்கும், அது வந்து கிழிச்சிடும். சரியாக வந்துட்டு நாங்கள் லேண்ட் பண்ணாட்டி வந்துட்டு அது உடம்பை வந்துட்டு கிழிச்சிடும். நான் இரவுக்கு நான் படுக்கைகள் வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் தான் நித்திர ஒன்று. நான் பெரிய அலை வந்துட்டுன்னு சொல்லி சொன்னேன். நான் ஸோ வளமையாக வந்துட்டு இந்த அலை வந்து இந்த பகுதி வரைக்கும் பெருமெண்ட் வச்சுக்கொள்ளுங்களேன். ஸோ நான் வந்துட்டு அந்த இடத்துல படுக்கிறேன். நான் வளமையாக அதில் வாடி ஒன்று இருக்கும். அன்றைக்கு வந்துட்டு அலை வந்துட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டு அப்படி வாரத்துக்கு சந்தர்ப்பமே இல்லை. அப்போ வந்து அதை வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான். அப்போ கனவேர் வந்து சொன்னீங்க இந்த ஜப்பானில் வந்து நிலநடுக்கத்தால் வந்து அமெரிக்கா, ரஷ்யா, வேறு நாடுகளில் வந்து அந்த சுனாமியின் தாக்கம் இருந்தேன்னு சொல்லி, அதே மாதிரி அப்படியான அலை வந்துட்டு தான் வந்திருக்கலாம்னு சொல்லி கனவேர் கொமெண்ட்ஸில் எழுதியிருந்தேங்க. நானும் பார்த்தேன். ஸோ அதுக்கு பிறகு இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மப்பும் மந்தாரமாக தான் இருக்குது இந்த பகுதிகள் எல்லாமே. ஸோ அலையும் வந்துட்டு கொஞ்சம் சீட்டம் வந்துட்டு கூடின மாதிரி தான் இருக்குது. இங்கே இருந்துட்டு அங்கே வரைக்கும் பார்க்கலையுமே. ஸோ இந்த இடத்துல நாங்கள் அப்படியே நிற்கிறோம். ஓகே, நாங்கள் இப்போ இந்த இடத்துல இந்த வெளிக்கிட போகிறோம். அங்கால பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரோ சர்ஃபர் ஒரு ஆள் போகிறார். ஸோ அவங்க வச்சுருக்கிற போட்ஸ் வந்து சின்ன போட்ஸ். அதில் வந்துட்டு கண்ட்ரோல் இருந்தால் தான் பண்ணலாம். அதில் வந்து பயங்கர மோசமாக இருக்குது. இந்த ஜப்பானில் நில அதிர்வு வந்த பிறகு இங்காலையெல்லாம் ஏறி வருது வேறுங்க தண்ணி. இப்படி ஒரு தண்ணி தான் நீங்கள் நினைச்சதாண்டே படுக்கைக்க. ஸோ அந்த டைம் தான் வந்திருக்கலாம்.
அலைக்குள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சும்மா ஜம்மணி ஃபன் பண்ணி விளையாடி கொண்டிக்கணும் அதில். இந்த அருகம்பே பகுதியில் எக்கச்சக்கமான இஸ்ரேலி சாக்கள் வந்துட்டு கடைகள் மற்றது பெரிய தெருக்களில் ரெஸ்டாரண்ட் எல்லாம் வச்சுருந்தேன்னு சொல்லி ஒரு பரவலான நியூஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னே வந்திருந்தது. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பயணிகளுமே அதிகளவாக வந்துட்டு அதில் வச்சுருக்கணும்னு சொல்லி கணக்கு நியூஸில் எல்லாம் பார்த்துருக்குறேன். வேன் போயிட்டு முனிசிபல் கார்லேயே போவோம். சரி, ஓகே. இப்போ நாங்கள் இதில் சாப்பிட்டு இந்த இடத்துல கார்ட்ஸில் ஏறுறோம். கழுதை எனக்கு அவ்வளோவா தெரியாது, இப்போ தான் பழகிறேன். ஓகே, இப்போ கேம் 2 போகுது, 2வது கேம். என்ன கெஸ்ஸிங் கூட ஆடித்தம் வச்சிருக்காங்க. ஆனா ஆடித்தன சின்னன் வச்சிருக்காங்க. ஆடித்தம் போட்டா எனக்கு அடிப்பாங்க. இதுல என்ன ஜோக்கண்டா ஆடித்தண்ணே எனக்கு என்னன்னே தெரியாது. சரி, இதுல என்ன ஜோக்கண்டா எனக்கு ஆடித்தண்ணே என்னன்னே தெரியாது. பாய். ஆடித்தம் வச்சிருந்தாங்க. இதுக்கு பேர் ஆடித்தா வச்சிருந்தாங்க. ஓகே, இது கொஞ்சம் ஃபன்னா தான் போய் கொண்டிருக்கு. 3வது கேம் போய் கொண்டிருக்கு. 2வது தடவை முடிச்சு. இப்போ 3வது தடவை முடிச்சு. ஒரு தடவையா? 2வது இவர். ரைட். 3வது இவர். அவர்கிட்ட போயிட்டு எல்லாம். நண்பர்களே, இது 4வது கேம் போய் கொண்டிருக்கு. நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கு. அதுல வந்து முன்சிப் 2 கழுதை. நான் கழுதை ஆகவே இல்லை. விளையாட தெரியாம நான் கழுதை ஆகவே இல்லை. ஆகல தானேடா நான். இல்ல, எனக்கு டவுட்டா இருக்குடா. எனக்கு விளையாட தெரியாது. இல்ல, நான் கழுதை ஆகல இது வரைக்கும். வடிவா தெரியும். இல்ல, கழுதை ஆகல. இல்ல ப்ரோ, எல்லாம் வெட்டி போயிட்டு. முன்சிப் 1வது கழுதை, 2வது கழுதை, 3வது கழுதை முன்சிப். இது 4வது கேம். விளையாட தெரியாம ஆகிட்டு. இப்போ இதில் கார்ட்ஸ் கொஞ்சம் நேரம் விளையாடினாங்க. ஜெரின் மட்டும்தான் இதுக்குள்ள ப்ரோ பிளேயர். ஒரு காலமே கிணக்க தடவை அவனுக்கு கழுதை வந்திருக்கணும், ஆனால் வேற இல்லை, தப்பிட்டான். நல்லா விளையாடுறான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளியில் அப்படி எரியும். அந்த சூரிய ஒளியை வந்து ஒரு இடத்துல குவியப்படுத்தி அதில் மேலே அடுப்பை வச்சா அது வந்து அவியக்கூடிய மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் இது வந்து நடைமுறை சாத்தியம் வந்துட்டு பயங்கர கஷ்டம். என்னடா கிண நேரமாகும், அவியாதண்டு இல்லை, அது வந்து கிண நேரமாகும். ஸோ கொஞ்சம் நல்லா இருந்தது. இதான் முதல் தடவையாக இந்த கழுதை கேமே விளையாடிருக்கிறேன். சரி, அப்படியே இதுலேருந்து போகும். வேறு இங்கே வந்தீங்கன்னா இதில் இந்த முடக்கு இருக்குது. இந்த வந்துட்டு இந்த பீச்சுக்கு திரும்புகிற அந்த கடைசி பாயிண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃப் போட் எல்லாம் ட்ரெயின் பண்ணி கொள்ளலாம். சர்ஃப் போட் ட்ரெயின் பண்ணலாம். இங்கே சாப்பாடு நல்லா இருந்தது. சின்னனா ஹபானா மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் செட்டாக வந்தீங்கன்னா இதில் ரெஸ்ட் எடுக்கலாம். இங்கேயே தங்கியும் கொள்ளிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, இதுலேருந்து அப்படி நாங்கள் வலிக்கிடுவோம். சர்ஃப் போட் எல்லாம் எவ்வளோண்ணா ரெண்ட்? 1 hour 1000. ரைட். ஒரு நாளைக்கு 3000 ஃபுல் டேக்கு. ஸோ வந்தீங்கன்னா விடியவும் பின்னரவும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அது லாபமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிகினர்ஸுக்கான சர்ஃப் போட்டுமே இங்கே இருக்குது. சரி, நாங்கள் அப்படியே இதில் வந்துட்டு வலிக்கிடுவோம். சரி, இப்போ நாங்கள் இந்த இடத்துல நின்றாங்க. கொஞ்சம் நேரம் அதில் போயிட்டு சாஞ்சிருந்தாங்க. 2 அண்ணாமார் வந்தவ சப்ஸ்கிரைபர் அண்ணாவன். ஸோ காய்ச்சினாங்க, கணக்க விஷயங்கள் காய்ச்சினாங்க. இதில் வந்துட்டு விஸ்கி பாயிண்ட் ஒரு பாயிண்ட் இருக்காம். அந்த அதில் அது வந்துட்டு கடல் வந்துட்டு கொஞ்சம் உள்ளே வந்து அலைகள் எல்லாம் குறைஞ்சிட்டு இல்லாட்டிக்கு இந்த இடத்துலையுமே வந்துட்டு சர்ஃபிங் செய்கிறவ. இப்போ வந்து பொத்துவில் பாயிண்ட் என்னென்னா அந்த குண்டு வெடித்த டைம், அந்த டைமோடைய வந்துட்டு இந்த பகுதியெல்லாம் அப்படியே இதண்டிட்டு. ஸோ இங்கால வந்துட்டு கணக்கு பேர் இதை நம்பி ரெஸ்டாரண்ட் அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவ. ஸோ இப்போ வந்துட்டு பிரயோசனம் இல்லாத மாதிரி போயிட்டு. ஆனால் அது திருப்ப வருமாண்ணா இப்போ நார்மல் ஆகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. ரைட். மற்ற இங்கே எங்கெங்கே என்ன சர்ஃபிங் பண்ணலாம்? இப்போ ஊரணியில் 2 இடம் இருந்தது. ஓகே, விஸ்கி பாயிண்ட் 2 வேலை செய்தில்லை, பொத்தில் பாயிண்ட் வேலை செய்து, கோமாரி தாண்டி வந்து மற்ற எலிஃபென்ட் இருக்கேன், பானமயம் இருக்கேன். ரைட். கணக்கு இங்கே வந்துட்டு சர்ஃபிங் தான் மெயின். ஸ்கூபா டைவிங் அது இதெல்லாம் ட்ரிங்கோக்கு கட்டாயமாக போங்க. இங்கேயும் இருக்குது, ஆனால் இங்கே மெயினாக வந்து சர்ஃபிங் தான்.
இப்போ அண்ணா விட்ட டீ குடிக்க வலிக்கிறோம். சரி அண்ணா வலிக்கிடும். அண்ணா வந்து இன்வைட் பண்ணியிருந்தவர். ஸோ இதில் இப்போ கிட்டத்தட்ட 6 மணிக்கிட்ட ஆகிட்டு. ஸோ இந்தியாவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஹோட்டல் எல்லாம் இந்த பகுதியில் இருக்குது. ஸோ இதில் முன்னுக்கு இந்த சன் பாத் எடுக்கிற மாதிரி அதில் போட்டிருந்தேன். அதில் கொஞ்சம் நேரம் நாங்களே பாருனாங்க. ஸோ முன்சிஃபாக்கள் வந்துட்டு எலிஃபென்ட் ராக் பார்க்க இல்லாத. ஸோ எலிஃபென்ட் ராக் பார்க்குறதுக்காக அங்கே போயிருக்கிறேன். இதில் என்ன அப்படி வலிக்கிடும். நாங்கள் இங்கே வந்துட்டோம். ஊரணி என்ற பகுதியெலாம் இருக்கிறோம். ஆமாண்ணா தமிழாக்கல்ல சரிதானே? தமிழாக்கல்ல அதாவது இடது பக்கத்தில் இருக்கிற கடை பஜார் எல்லாம் இப்போ இருக்கிற வேங்கு மற்றது கடை அடுத்த அந்த சரி ஓகே. இப்போ நாங்கள் அங்கே அந்த அண்ணா வீட்டை போயிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டோம். கிழங்க விஷயங்கள் கேட்சினாங்க. எக்கச்சக்கமான விஷயங்கள் பழைய கதைகள் எல்லாமே கேள்விப்பட்ட நாங்கள். அதில் ஒரு அண்ணா வந்துட்டு சொன்னவர் முந்தைய யுத்த காலத்தில் இந்த பகுதியில் எல்லாம் அதிக அளவாக பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கணக்க விஷயங்கள் காய்ச்சினாங்க. அப்போ நான் கேட்டு நான் வந்துட்டு முந்தி யுத்தத்துக்கு முன்னம் இந்த பகுதிகளுக்கெல்லாம் வெளிநாடு சுற்றுலா பயணிகள் வாரதோன்னு சொல்லி ஒரு 50 தொடக்கம் 100 பேருக்கிட்ட வெறுவின் சொன்னேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஆக்கள் வெறினம் இந்த பகுதிகளுமே நல்லா டெவலப் ஆகுது. முந்தி இந்த பகுதிகளில் அதிக அளவான ஆக்களுக்கு தமிழ் ஆக்களுக்கு வந்துட்டு இந்த பகுதிகளில் காணிகள் நிலங்கள் கடத்தெருக்கள் அருகம்பை என்ற அந்த பகுதி உள்ளே மற்றது இந்த பொத்துவில் நாங்கள் இப்போ நிற்கிற இடம் எல்லா இடத்துலையுமே அதிக அளவாக காணிகள் எல்லாம் இருந்தது. பிறகு யுத்தத்தால் இடம்பெயர்ந்தெல்லாம் போன பிறகு அந்த காணிகள் எல்லாம் சில பேர் வித்துட்டினும் சில பேர் கைவிட்டுட்டினும் சில பேர் வந்துட்டு குடும்பமாக இறந்துட்டினும். ஸோ அதுக்கு பிறகு இந்த பகுதிகளெல்லாம் அப்படியே கைமாறி இப்போ இந்த பகுதிகள் எல்லாம் இருந்திருந்தால் யோசிச்சு பாருங்கள் அவன் இந்த வாழ்க்கை தரம் வாழ்வாதாரமெல்லாம் எப்படி உயர்ந்திருக்குமென்னு சொல்லி. ஸோ இந்த பகுதிகளில் இருக்கிறார்கள் வந்துட்டு இப்போ சாதாரணமாக அந்த பகுதியில் விவசாயம் தான் செய்யணும். நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த பகுதியில் வந்துட்டு நாங்கள் மட்டக்களப்பில் பார்த்துருப்போம் தானே நாவலடி என்ற ஒரு பகுதி அந்த லைட் ஹவுஸ் அண்ணா முதல் வந்துட்டு இந்த இடம். ஸோ அந்த இடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்படித்தான். இந்த பக்கம் கலப்பு இருக்கும், நடுவுக்குள்ள மண் திட்டு, இந்தியாவில் வந்துட்டு கடல் பரப்பு. ஸோ இந்த நடுவில் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியெல்லாம் கிடைக்கும். இந்த பகுதியிலெல்லாம் நல்ல தண்ணி இருக்கும், உப்பு இருக்காது. ஆனால் அங்காலயம் சவத்தண்ணி, இந்தியாலயமே வந்து சவத்தண்ணி. ஸோ இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் காய்ச்சினாங்கள். யானை பயம் இருக்குது இந்த பகுதியில். எக்கச்சக்கமான யானைகள் எல்லாம் வரும். அவர் கேட்ட ட்ரோன் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அந்த மேலே எழுப்பி காட்டுற அந்த கேமரா இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த பக்கத்தால் போனீங்கன்னு சொன்னால் மேலே பார்த்துக்கொள்ளலாம். சின்ன சின்ன யானைகள்லேருந்து பெரிய யானைகள் இருக்குமென்னு சொல்லி இப்போ நாங்கள் போயிட்டு அதில் கொஞ்சம் நேரத்தில் இப்படி திரும்பி விரைக்கிலேயுமே வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு யானைகள் இருந்தது. ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். மற்றது இந்த இடத்துல போட் ரைடெல்லாம் போகலாமா. இந்த கலப்பு இருக்குது தானே, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-13 கிலோமீட்டருக்கு அப்படியே வருது. ஸோ அந்த அவ்வளோ தூரத்துக்கும் கிட்டத்தட்ட 2 மணித்தியாலத்துக்கு நாங்கள் போட்டில் சுற்றி பார்க்கலாமாம். அதிக அளவாக சுற்றுலா பயணிகள் எல்லாம் பாரவை. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விஸ்கி பாயிண்ட்லாம் முதல் வந்துட்டு இந்த சர்ஃபிங் எல்லாம் பண்ணுறவ இந்த வருஷம் போன வருஷமெல்லாம் இந்த பகுதிகளுக்கு பெருசாக ஆக்கள் வரையிலையா. வேறு இடங்களுக்கு சர்ஃபிங் பண்ண போயினோம். மற்றது இந்த கடல் வந்து பார்த்திங்கன்னா முந்தி நல்லா உள்ளுக்கு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டருக்கிட்ட கடல் நல்லா உள்ளுக்கு. இப்போ வந்து கடல் அரிச்சு மட்டக்களப்புலேருந்து நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டு வர விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த கடல் அரிச்சு மண் வந்துட்டு எடுபட்டு தண்ணி வந்து நல்லா மேலே ஏறி கொண்டு வருது. இப்படியே போச்சுதுன்னா நாங்கள் எங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நான் நிற்கிற இடத்துல எல்லாம் கடல் வந்துடும். ஸோ அப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் காய்ச்சினாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் தங்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தேன். எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும். இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜா.